ரொம்பவே டேஸ்டியாக எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே செய்யக்கூடிய பூந்தி லட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு நான் வந்து கடல மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கெட்டியும் இருக்கக்கூடாது. ஒரு விஸ்க் அல்லது ஃபோர்க் வச்சு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி குழிக்கரண்டி ஓட்ட ஓட்டையாக இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு முத்து மாதிரி பூந்தி ரெடி ஆயிரும். ஸோ நல்லா வந்து வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூந்தியுமே பொரித்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சுகர், இது கூடவே 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி மாதிரி வந்து உடஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்தோம்ல அந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூடவே நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப்பு போல் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இதில் பூந்தியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதியை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். இப்போ அரைச்சதையும் இது கூட போட்டு நல்லா வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பராக இருக்கக்கூடிய பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.